குற்றம் 23 என்று இந்த இசை விழாவிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அறிவழகன் சாரை பொறுத்த வரைக்கும் அவரை நான் முதல் படத்திலிருந்து அவரோடு நான் இயங்கி வருகிறேன். அவரை நுட்பமாக பார்க்கிற மனிதர்களில் நானும் ஒருவன். அவருடைய ஈரம் படம் வெளிவந்த உடனே இன்ஸ்டியூட்டில், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மாணவர்களிடத்தில் எல்லாம் நீங்கள் யார் போல வர வேண்டும் என்று கேட்டதற்கு தொடர்ச்சியாக ஒரு 7-8 பேர் நாங்கள் அறிவழகன் மாதிரி வரணும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அளவுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களையே வியக்க வைக்கிற ஒரு அற்புதமான இயக்குனராக முதல் படத்திலேயே முத்திரை பதித்த அறிவழகன் அவர்கள் தொடர்ந்து அவருடைய படங்களில் தேசிய விருது வரைக்கும் வந்து இன்னைக்கு ரொம்ப அபாரமான ஒரு படத்தை எடுத்திருக்கிறார், குற்றம் 23. இந்த படத்தில் அந்த டே 1லேருந்து அருண் விஜய் சார் அவ்வளோ ஸ்டைலிஷான லுக்கை பார்த்த உடனே ஒரு பெரிய மிரட்சியாக இருந்தது. நிச்சயமாக ஒரு கம்ப்ளீட் ஹீரோவாக, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் அவர் மிளிர்வார். அதை மிக அற்புதமாக அறிவழகன் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். அதே போல் பாடல்கள் வரிகளை கேட்டு வாங்குவதில் அவர் ரொம்ப பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர். மிக அற்புதமான வரிகள் இந்த படத்தில் வந்திருக்கு. என்னன்னா, ஏதுமற்று தவிப்போர்க்கெல்லாம் இறைவன் தான் கூலிப்படை தலைவன் என்று ஒரு வரி எழுதியிருப்பேன். காசு இருக்கிறவன், பணபலம் இருக்கிறவன், படைபலம் இருக்கிறவன் யாரை வச்சு வேணாலும் என்ன வேணாலும் செய்வான். ஆனால் ஏதும் இல்லாதவர்கள், அப்படி மனோதைரியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இறைவன் தான் கூலிப்படை தலைவனாக இருப்பான். அவனிடத்தில் இருப்பது நியாய உணர்வு மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு இறைவா நீ அவர்களை கவனித்துக்கொள் என்று சொல்லுகிற அளவுக்கு இறைவன் தான் அவர்களுக்கு கூலிப்படை தலைவனாக இருப்பான் என்பது போன்ற வரிகள் இந்த படத்தில் அமைந்திருக்கிறது. நண்பர் விஷால் சந்திரசேகர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமான ஒரு நவீனமும் மரபும் கலர்ந்து இயங்குகிற ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். இப்போதான் சமீபத்தில் அவரோட நான் எழுதின சிம்பா படத்தினுடைய பிஞ்சில பாடல் பெரிய வைரலாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய அத்தனை பாடல்களும் மிகச்சிறப்பான வெற்றியை பெறும். அதில் அந்த தொடுவானம் என்கிற அந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த இரவு முழுக்க எனக்கு வந்து அந்த பாடலின் நினைவாகவே இருந்தது. மிக அற்புதமான பாடல். இந்த படத்தில் இருக்கிற மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் அறிவழகன் அவர்கள் இன்னும் பல உயரங்களை அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குற்றம் 23 ஆடியோ லான்ச். அருண் விஜய் அவர்கள் வந்து என்னைக்கோ ஹீரோ தான், எப்போதுமே ஹீரோ தான். அவர் இப்பெல்லாம் ஹீரோ இல்லை. அவர் பிரியம்லேருந்தே பிரியப்பட்டவர், எப்போதுமே அவர் அப்படிதான். பட் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய சகோதரர், அவருக்கு மேலும் மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிரார்த்தனைகள். அண்டு இந்தியோட நாயகன் விஷால், ஏற்கனவே நாங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆகம்னு, அதில் ஹேஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ப்ளஸ் இதுலேயும் பாட்டு கேட்டோம், விஷுவல் தான் பார்க்க முடியல, குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ I pray for all the team, from the directing department to the actors, everybody. So all the best, rock on. அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும்னு தோணுது. இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தோட ஒர்க் பண்ண எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் முதல்ல அறிவழகன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நான் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் என்னோட ப்ரொடியூசர் கம் ஆக்டர் அருண் விஜய் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட க்ரூக்கும் என்னோட டீமுக்கும் என்னோட விஷஸ். தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாங்கிறது ஒரு டைரக்டர்ஸ் மீடியம் அப்படின்னு உணர்த்துகிற சில டைரக்டரில் ஒருத்தர் அறிவழகன். அவருடைய சினிமா லாங்குவேஜ் எப்பயுமே எனக்கு பிடிக்கும். அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கிறது டெஃபினட்டாக எனக்கு கற்றுக்கிறதுக்கு இருக்கும். இந்த படம் அப்படி இருக்குன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். அருண் விஜய் சாருக்கு இது ஒரு இன்னொரு முக்கியமான படமாகவும் வெற்றி படமாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். பேச்சே வரல, ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ட்ரைலர். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சவுண்டோட. எடிட்டிங் இப்போ பார்த்தப்போ எனக்கு இது காட்டலை, டைரக்டர் சார் இதெல்லாம் காட்டலை. எனக்கு இப்போ பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிருக்கிறேன். அதனால தான் பேச்சு வரல. அப்புறம் அருண் விஜய் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி அறிவழகன் சாரோட இது நான் 3வது படம் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய பிகினிங் பீரியடில் நான் அசிஸ்டண்டாக இருந்தப்போ அவங்க எனக்கு பழக்கம். இந்த படத்துலையும், அதாவது ஈரம் படத்தில் ஒர்க் பண்ணதில் பார்த்தீங்கன்னா புதுசாக மாஸ்டராக இருந்தேன். கூப்பிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில்
பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அருண் விஜய் வந்து இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். அருண் வந்து ரொம்ப நாளாக அந்த காப் ஸ்டோரி நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நிறையா வாட்டி ட்ரை பண்ணார். தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் காப் ஸ்டோரி இல்லையா. ஸோ ட்ரெய்லர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, டெஃபினெட்லி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இது வந்து அந்த ஃபஸ்ட் லுக்லேருந்தே அந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அறிவழகன் சார் வந்து ஆஸ் எ டெக்னிக்கல் ஒரு படங்களில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பேசப்படும் எப்பயுமே. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னிக்கலாக இருக்கும். செகண்ட், ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பான ஜாப்பு. ஸோ அது எல்லாமே மீறி இந்த படம் வந்து மிக பெருசாக ஜெயிக்கணும். அருண் விஜய் வந்து இன்னும் நிறைய ரேஞ்சுக்கு போக வேண்டியது இருக்குது. இது ஒன்றுமே கிடையாது, தான் ஸ்டார்டிங். இன்னும் நிறைய ரேஞ்சுக்கு போக வேண்டியது இருக்குது. நிச்சயமாக வேறு ரேஞ்சுக்கு அருண் விஜய் இண்டஸ்ட்ரியில் இன்னும் பெருசாக போவார். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். First of all, a big congratulations to Arun Vijay sir for producing and being a lead in the film, and thanks a lot to Arivalagan sir for choosing me for this role. It's a cameo, but it's a very good role, and first time nanu iniki trailer paatha romba nalla vandirukku. Very excited, looking forward, and thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லரை பற்றி சொல்லணுன்னா சூப்பர். ஐ திங்க் நான் தான் ரொம்பவே சத்தம் போட்டேன்னு நினைக்கிறேன். ஈரம் படம் வெளியே வந்தப்போ ஐ திங்க் ஐ ரிமெம்பர் சுஹாசினி சொன்னாங்க, ஹி இஸ் அரைவ்டு, த டிரெக்டர் ஹேஸ் அரைவ்டு சொன்னாங்க. ஹி இஸ் அரைவ்டு அகேன் நினைக்கிறேன். ஒரு சென்சிபிளாக சென்சிட்டிவாக ஒரு சூப்பர் டெக்னீஷியன்ஸ். இந்த காம்பினேஷன் ரொம்ப டெட்லி. ஃபியூ டிரெக்டர்ஸ், நிறைய பேர் இங்கே மேடையில் இருக்காங்க அந்த மாதிரி டிரெக்டர்ஸ். ஸோ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அந்த செல்ஃபி ஃபோட்டோகிராஃபில் நான் இல்லையேன்னு. ஏன்னா ஒரு ஆக்டரோட பெஸ்ட்டை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு திறமை டிரெக்டர் அறிவழகனுக்கு இருக்குது. ஸோ ஐம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். I think it is going to be a super duper hit for actor Arun Vijay. அதில் no doubts about it. Because ஒரு ஸ்டில் பார்த்தா தெரியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. அது ஆக்ஷனில் இருக்கார், அது அப்படி இருக்குது. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோடு இருக்கிறது ஃபோட்டோகிராஃப் அப்படி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டில்லும் ஒரு பெரிய கதையை சொல்லுது. ஸோ விஷிங் them all the very best. As a producer, as a hero, I wish Mr. Arun Vijay all the very best. Wishing them a rollicking box office hit. Thank you. உண்மையாக சொல்லணும்னா என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் அது. நான் அறிவழகன் சாரோட ஒர்க் பண்ணுவேன்னு ரொம்ப நாளாக வந்து ஈரம் படம் டிவியில் பார்க்கும்போதே ஆசை இருந்தது. அது அவருக்கே தெரியும், உண்மையாக இல்லை சார். ஸோ அவர் ஷூட்டிங் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன், சார் உங்களோட நடிகரில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ப்ளஸ் அருண் விஜய் என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்தில். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. And I'm hoping the best for this movie. And Arivalagan sir, future la marandradinga. Thank you everybody else coming here for Kutram 23 promote பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி. And Vishal Chandrasekhar sir, excellent music, fantastic music sir. Thank you so much. நண்பன் அருண் விஜய்க்கும் இயக்குனர் அறிவழகன் அவர்களுக்கும் சரி, விஷால் சந்திரசேகர் அவர்களுக்கும் சரி, எனக்கு பிடித்த ஒரு சினிமாட்டோகிராஃபர் பாஸ்கரும், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தயாரிப்பாளருக்கும் மிஸ்டர் இந்தர்குமார் அவர்களுக்கும் சரி, அருண் விஜய்க்கும் மீண்டும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். தரமான படமாக இருக்குது. பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரெய்லர், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுது. நல்ல காம்போ. அறிவழகன் சாரோட படங்கள் ரொம்ப சென்சிபிளாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது அருண் விஜயோட கூட்டணியோட இது பெரிய வெற்றி படமாக அமையணும். விஷிங் யூ தி வெரி பெஸ்ட் பிரதர், ஆல் தி வெரி பெஸ்ட், கிராண்ட் சக்ஸஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அருண் கூப்பிடும் போதே தெரியுது, என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா எனக்கு அருண் விஜய் ஆகட்டும், அறிவழகன் ஆகட்டும், விஷால் சந்திரசேகர் 3 பேருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான ஆளுங்க. எப்படின்னா பாய்ஸ்லேருந்து வரேன். என்னை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கும்போது எங்கள் கூட இருந்த ஒரு 2 ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசோசியேட் டைரக்டரில் தான் வந்துட்டு ஒன்று வந்துட்டு அறிவழகன், ஒன்று மதின்னு ஒரு அசோசியேட் டைரக்டர், அதுக்கப்புறம் அறிவழகன். ஸோ அசோசியேட்டை சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் நாங்கள் போய்ட்டு நாங்கள் 5 பேரும் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவோம், இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து அசோசியேட்டாக இன்றைக்கி பார்க்கும்போது அவர் ஈரமில் வந்து அவர் கலை பயணத்தை தொடங்கினார் அஸ் டைரக்டராக. ஒரு பயங்கர ஒரு ஈரம்லேருந்து இப்போ குற்றம் 23 வரைக்கும் ஒரு தரமான ஒரு இயக்குனராக தன்னை பதிவு பண்ணியிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருண் விஜய் லைஃப்பில் எல்லாருமே ஒரு ஒரு ஒரு
குட் ஃபேஸ் இருக்குது, ஒரு பேட் ஃபேஸ் இருக்குது. எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் இந்த சினிமாவில். ஸோ எங்களுக்கு சீனியராக அருண் வந்துட்டு லைஃப்பில் நிறையா பார்த்துருப்பாரு, சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. பட் பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த மாதிரி ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காருன்னா பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எங்களை மாதிரி அவருக்கு ஜூனியராக இருக்கிற ஆக்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே அருண் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்களை பார்க்கும்போது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய பிரேக் உங்களுக்கு திரும்பி கௌதம் சார் படத்தில் வந்தது. ஸோ அதுலேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொடியூசராக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது. தடையற தாக்கம் அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கீங்க. ரெண்டாவது வயசானாலும் இன்னும் அழகாயிட்டே போகிறீங்க அருண். நான் அதான் அப்படி சொல்ல மச்சி. சார் நானும் ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஐ திங்க் ஆல் குட் தேங்க்ஸ் டு சினிமாட்டோகிராஃபர் ஃபார் மேக்கிங் ஹிம் லுக் குட். ரெண்டாவது விஷால் சந்திரசேகர். இப்போ ஒரு இவர் விவேகா சார் சொன்ன மாதிரி பிஞ்சில் என் படம் சிம்பாவில் வந்துட்டு அவர் தான் மியூசிக் டைரக்டர். பயங்கர அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். ரெகுலராக ஒரு கிளீஷேவை திங்க் பண்ணக்கூடிய மியூசிக் டைரக்டர் இல்லை அவர் விஷால். அவர் வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். பயங்கர ஒரு அப்கமிங் நல்ல மியூசிக் டைரக்டர் அவர். ஸோ விஷிங் ஹோல் டீம் வெரி ஆல் த பெஸ்ட். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகைன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அடைய எல்லாம் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சாரும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நடிகனாக பேசணுன்னா வாழ்க்கையில் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, எத்தனை படம் பண்ணாலும் சரி, ஒரு சில படம் பற்றி தான் நம்ம இப்படி நினைப்போம். இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுற, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னோட கெரியரில் குற்றம் 23 அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஒரு புது நடிகனுக்கு அறிவழகன் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். நாட்டாம படத்தில் அவர் முன்னால் சாட்சி சொன்னேன். இன்றைக்கி அவரோட பையனோட அருணோட படத்தை ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஜேர்னியை நினச்சி பார்க்கும்போது. அருணை பற்றி சொல்லி ஆகணும். என்னோடய சீனியர் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் எவ்வளோ வெற்றிகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அண்ணா இது பண்ணேன் அது பண்ணேன். ரொம்ப சோகமாக இருந்தால் அண்ணனுக்கு தான் உடனே ஃபோன் பண்ணேன். அண்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்ட்டு என்னை ரொம்ப கைட் பண்ணுவார். என் கூட மட்டும்தான் பிறக்கல, பட் அதை விட அதிகம் அருண் அண்ணன் எனக்கு. அண்ட் அறிவழகன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார் அவர் படங்களில். அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷால் சந்திரசேகர் சார், ஷூட் த குருவி எத்தனை தடவை கேட்டேன் எனக்கே தெரியாது. எப்போ போர் அடிச்சாலும் அதான் கேட்பேன், தூக்கம் வரலாம் அதான் கேட்பேன், கிளப்லேயே அதான் கேட்குறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தான் அருண் விஜய் வாழ்த்தணும்னு இல்லை, எங்கே இருந்தாலும் நான் வந்து அருண் விஜய் வாழ்த்த வேண்டியவன், வாழ்த்திட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் தான் அறிவழகன் வந்து ஒரு சில இயக்குநர்கிட்ட தான் நான் வந்து அவங்க ஷார்ட்ஸ்லாம் எப்படி வைக்கிறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பேன் நான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அதில் ஒருத்தர் அறிவழகன். இந்த நிகழ்ச்சியில் நான் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகலாம் நினைக்கிறேன். ஒரு செய்தியை சொல்லணும்னு நினச்சேன். அதாவது அருண் விஜய் தயாரிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் முன்கூட்டி நினச்சோம், எங்கள் டைரக்டர் யூனியன்லாம் நினச்சோம். ஆனால் வெளியே சொல்லிக்கவே இல்லை. உதாரணமாக டிஜிட்டல் டெலிகாஸ்டிங் மெத்தட் வந்து சினிமாக்காரன் யாருமே செய்யலை. சில பேர் வேறு யாரை வந்து அந்த தொழிலில் செய்கிறான். அது வந்து சினிமாவை இன்னொருத்தன் கையில் இருக்குது. சினிமாவிலேருந்து வந்தவங்ககிட்ட அது எல்லாமே போகுது, நிறைய விஷயங்கள். அப்படின்னும் போது இப்போ ஒன்று நான் கேள்விப்பட்டேன், இந்தி படங்கள்ல இல்லை உலகத்தில் சில மாதிரிகள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்னென்னா சினிமா துறைக்குன்னு ஒரு பேங்க்கே ஆரம்பிக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்விப்பட்டேன். முன்னாடி வந்து மத்திய அரசு வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டுது, சினிமாவுக்கு லோன் கொடுக்கறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டுது. அந்த கமிட்டி வந்து எப்படி எங்கேச்சின்னு தெரியல. அது ஒரு இதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இயங்கி இருக்கும். அப்படி ஒரு சூழல் இருந்தது. இப்போ இந்தி படங்கள்லாம் கூட அந்த விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்படுறேன். உதாரணமாக 500 கோடி ரூபா இருந்தாலே ஒரு பேங்க் ஆரம்பிக்க முடியும். அந்த பேங்க் வந்து இப்போ ரிசர்வ் பேங்க்லேருந்து ஃபண்டு வாங்க முடியும். இது வந்து நான் ஒரு தயாரிப்பாளர் என்ற மனநிலேருந்து சொல்ல, ஒரு சினிமா டைரக்டராக சொல்ல, ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறதுக்கு நேரம் பார்த்து வெளியிடுறது. படத்தை வந்து முடிச்ச உடனே ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. 1 மாதம் அதிகமானாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கூடுது. இது மாதிரி இதனால் ப்ரொமோஷன்லாம் பாதிக்கப்படுது. ஒரு பேங்க் என்ற பாடி அப்படி ஒரு கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா
அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இங்கே இருக்க பெரிய நிறைய அனுபவம் உள்ளவங்க எல்லாம் சினிமாவில் படித்தவங்க இது குறித்து கூட கொஞ்சம் சிந்திப்போம், அதை வந்து நீங்கள் சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். Good morning, everybody. It's a special day for me today because after a long time, I'm catching up with two very special people. One is Gautam Menon sir, who introduced me to cinema 13 years ago, and Magal Tirumeni sir, who introduced me to Tamil cinema 4 years ago. And the irony is I'm here for the audio function of Arun Vijay, who was the first actor I acted with in Tamil cinema. So a lot of firsts there. So one day Arun called me and said, I'm producing a film, so I have a part for you, would you like to play it? So it was already yes in my mind when Arun called me and asked me about it. It just happened that Arivalagan sir narrated me a terrific script. So I was on board even before I heard the script. And I thoroughly enjoyed working with Arivalagan sir. Amazing detail and clarity of thought about what he wants from an actor. And he's very quiet, he doesn't talk much, and he's the quietest, but the communication part is the loudest on the set, so that way he's terrific. And the music is very good. Congrats to music director Vishal. And special thanks to my action director Silva Master, who took care of me through all the stunts and all that, and made sure we were safe. And I wish Arun and Inder all the best for the maiden venture. I hope they make a lot of money, and the backpacking trip we talked about, I think you take me soon on that. Thank you. அனைவருக்கும் வணக்கம். அறிவழகன் சினிமா வந்து ஒரு காட்சி ஊடகம் என்பதை உணர்ந்து கொண்ட இயக்குனர்கள் ஒருத்தர். அவருடைய ஈரம் படத்தை நீங்கள் அனைவரும் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து கொலையை செய்யக்கூடிய தொடர்ச்சியாக ஒரு அமானுஷ்ய சக்தி, அதை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இன்டர்வல் பாயிண்ட்ல வெளிப்படுத்தியிருப்பாரு. அதான் படத்தினுடைய திருப்புமுனை, படத்தினுடைய ட்விஸ்டே அதுதான். ஒரு ஈரம் நிறைஞ்ச ஒரு தரையில கால் தடம் பதியும். உருவம் இருக்காது, ஆனா கால் தடம் பதிஞ்சு கொண்டே போகும். ஒரு அமானுஷ்ய சக்தி எப்படி வேணாலும் ரிவீல் பண்ணலாம், அது அவர் அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேர்த்தி, அவ்வளோ நுட்பமாக ரிவீல் பண்ணியிருப்பார். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் என்பதற்கு அந்த ஒரு காட்சியே சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இன்னைக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அறிவுக்கும் சரி அருணுக்கும் சரி இது அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்த டீமுமே, அறிவு, ஒளிப்பதிவாளர், ஸ்டண்ட் மாஸ்டர், கலை இயக்குனர், இப்படி ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டீமுமே ஒருங்கிணைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணினா தான் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை கொடுக்க முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருண் விஜய் இஸ் லைக் ஃபேமிலி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அருண். அண்ட் இந்த மேடை வந்து வம்சி சொன்னது மாதிரி எனக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை தான். பிகாஸ் திஸ் இஸ் அருண் விஜய்ஸ் ஓன் ப்ரொடக்ஷன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ an occasion where I share the days with Gautam after so many months. கௌதம் சார் இல்லைன்னா நான் இல்லைன்றதை நான் எத்தனையோ மேடைகளில் சொல்லியிருக்கேன், அது உண்மையும் கூட. அவரை பற்றி என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. அவர் எப்படிப்பட்ட இயக்குனர், எப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இங்கே இந்த டேஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஞாபகம் வந்தது, அது உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். காக்க காக்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் when I was his associate, ஒரு நாள் நான் வந்து I had a date. ஒரு 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 தோழியோட வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருந்தது. கையில் சுத்தமாக காசு இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸோ சுத்தமாக கையில் காசு இல்லை. ஸோ I went over to Gautam and I told him, நான் சொன்னேன் இந்த மாதிரி, so I have a date but I don't have any money with me அப்படின்னு சொன்னேன் நான். I need some money sir அப்படின்னு. அவர் பார்க்குறதுலேருந்தே தெரியுது அவருக்கு அது ஞாபகம் கூட இல்லை இந்த சம்பவம் அப்படின்றது. எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். நான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஒரு தொகையை ஒன்று சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து கௌதம் கையில் காசு இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து ஹிந்தி மின்னலை முடிச்சிருந்தார்.
காக்காவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தேடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அவர் ரொம்ப தயங்கி ஒரு தொகையை ஒன்று சொன்னேன். அவருடைய வாலெட்டை வெளியே எடுத்தார். திறந்தால் அதில் உண்மையிலே பைசா ரொம்ப குறைச்சல் தான் இருந்தது. நான் கேட்டதை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்தாரு. கோயிங் அவுட் ஆன் டேட், நீ கேட்குற தொகை 10 இது உனக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்தாரு. அதான் கௌதம். திஸ் மைட் பி a little melodramatic ஒரு ஓவர் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு தோணும். இஸ் an institution. அவரிடம் சினிமா மற்றும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, எப்படி மனிதர்களாக நடந்து கொள்வது என்பதையும் கற்றுக்கொண்டுதான் வெளியே வந்திருக்கிறோம். அருண் விஜய்க்கும் விஷால் வாட் பியூட்டிஃபுல் மியூசிக். அவர் இவால்வ் ஆகி கொண்டு இருக்கிறார். அவருடைய மியூசிக் வந்து மெச்சூர் ஆகி கொண்டு இருக்கிறது என்பதற்கு இந்த பாடல்களே வந்து அத்தாட்சி. தயாரிப்பாளருக்கும் அருண் விஜய்க்கும் அறிவுக்கும் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் ஒரு மாபெரும் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். Respected guests, press, media, friends, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to say எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இந்த படத்துக்காக சாரோட ஆஃபீஸில் இருந்து கால் வந்த போது குமார் சார் தான் கால் பண்ணி 1 லைன் நரேட் பண்ணார். அண்ட் அறிவழகன் சார் தான் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்ன உடனே I got really excited because it's a privilege to be a part of his movie. And I feel so lucky. Thank you so much, sir, for giving me this opportunity. And இந்த படம் வந்து இந்தர் குமார் அண்ட் அருண் விஜய் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் சார் பற்றி சொல்லணுன்னா வாட் டு சே, முதல்ல நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் ஹீ இஸ் அ வெரி குட் ஆக்டர். ஹீ டான்சஸ் ரியலி வெல், ஸ்டண்ட் எவ்ரி திங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ். ஆனால் ஷூட்டிங்லாம் ரொம்ப நல்லா போச்சு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணார். அண்ட் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ரியலி காட் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா சில்வா மாஸ்டர் I nicknamed him Jil because of his Jil hair. அவர் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரஷஸ் பார்த்து சொன்னார், நீ வந்து டைரக்டருக்கும் அப்புறம் கேமராமேன் சாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ பார்க்குறதுக்கு இப்படி இருக்க, உன்னை படத்தில் இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. So thank you Bhaskar sir for making me look this beautiful in the movie. And music director Vishal sir ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியான மியூசிக் கொடுத்துருக்காரு. And I would like to thank each and everybody in our team, the camera team, direction team, especially our pretty costume designer Hira ma'am. Thanks to everyone for their hard work and dedication. Thank you so much. Redan in Cinemas Private Limited இருவரும் இணைந்து தயாரித்திருக்கின்ற படம் தான் குற்றம் 23. ரெடான் இந்தர் குமார், லைக் மை சன், அனதர் மை சன். 2 கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். அது மாதிரி 2 பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை ஆரம்பித்து எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற கலை குடும்பத்தைச் சேர்ந்த நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் நிகழ்ச்சியை எடுத்துரைக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படத்தின் இயக்குனர் அறிவழகன் ஒரு சிறந்த இயக்குனர். நானும் இந்த படத்திலே நடித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது, தோன்றியிருக்கிறேன். அது ஒரு இன்சிடென்ட். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தின் இசை விழா விஷால் சந்திரசேகர் அவர்கள், ஒளிப்பதிவாளர் பாஸ்கரன் அவர்கள், செல்வா மாஸ்டர் அவர்கள், இதில் பணிபுரிந்த அத்தனை டெக்னீஷியன், அதாவது இயக்குனர் என்றால் அவர்களுக்கு உதவி இயக்குநர்களாக இருப்பவர்களெல்லாம் சிறந்த உதவியாளர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அறிவழகன் அவர்கள். தன்னோடு இருப்பவர்கள் யார் என்று தெரிந்தால்தான் அவர் பெரிய ஆளாக முடியும். எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற இயக்குநர்கள் அத்தனை பேரும் என் அன்புக்குரியவர்கள்.
நடிகர்கள் அத்தனை பேரும் என் அன்புக்குரியவர்கள், உண்மையானவர்கள். உண்மை உள்ளத்தோடு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். டைரக்டர் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருண் விஜய் பல படங்களிலே கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்றிருக்கிறது, சுமாராக ஓடி இருக்கிறது, ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் பல படங்களிலே நடித்து கொண்டிருந்த நேரத்திலே தான் இயக்குனர் கௌதம் அவர்கள் இயக்கிய என்னை அறிந்தால் என்ற படத்திலே அவருக்கு ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தை கொடுத்து தல அஜித் அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் இன்றைக்கு அருணுக்கு ரசிகர்களாக இருக்கிற காரணம் கௌதம் அவர்கள்தான் என்று கூறிக்கொள்வது. அதே நேரத்தில் அருமை தம்பி அஜித் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நடிகன் இன்னொரு நடிகருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் அஜித், அதுதான் தலை. அதற்கு காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். அவருக்கு நானும் அருணும் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அடுத்து வருகின்ற இந்த படம் குற்றம் 23 மிக சிறந்த படம் எல்லா வகையிலையும். அதாவது இதில் சில்வா மாஸ்டர் இருக்காரு, ஸ்டண்டு பின்னி எடுத்திருக்காரு, இசை விஷால் சங்கர், பாஸ்கரன் கேமரா, சொல்லணுமா எழுத்து இயக்கம் ரெண்டும் அறிவழகன், அறிவு அழகன் ரெண்டும் சேர்ந்திருக்கு. அவருக்கு உறுதுணையாக ஹீரா அறிவழகன், அவருடைய துணைவியார் எப்பவும் கூட இருப்பாங்க. எப்பவுமே துணைவியாரை கூட வச்சிருக்கவங்கெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள், வெற்றிப்படுவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் அது. ஆகிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற என் கலை குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அருண், கம் ஹியர். God bless you. Thank you very much. Hi. Good morning to the press members. Good morning to all the guests. எல்லாரும் டைம் ஒதுக்கிட்டு இதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். செக் ஓகே. ஆடியோ ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், அண்ட் என்னோட ஒய்ஃப் சிந்தூரி விஷால் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஷீ ஆல்சோ ஒர்க்ஸ் வித் மீ ஃபார் டெக்னிக்கல் சைட்லேயும் ஆடியோ பார்த்துக்கிறாங்க. அண்ட் ஐ எம் ரியலி இண்டக்டட் டு ப்ரொடியூசர் இந்தர் சார் அண்ட் அருண் விஜய் சார். எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அறிவழகன் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் குமார் சார், ஹீ வாஸ் ஆல்சோ அ பிக் சப்போர்ட். நான் வந்து ஒரு 2 minutes வந்து என்னோட டீம் பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். சிங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பிரகாஷ் சார், ஸ்வேதா மோகன் அண்ட் சிந்தூரி அண்ட் ரஞ்சித் கேஜி, அவர் தான் பாடியிருக்காரு. என்னோட வயலினிஸ்ட் வந்து மனோஜ்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஐ திங்க் ஹீ இஸ் நாட் ப்ரெசென்ட் டுடே. என்னோட கிட்டாரிஸ்ட் மெக்கன்சி, ஹீ இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். என்னோட ப்ரோக்ராமர் அரவிந்த், ரொம்ப நல்ல பையன், சொல்ல பேச்சு கேட்பான். அண்ட் ஜெய் கணேஷ்னு சொல்லிட்டு ஹீ இஸ் மை மிக்ஸ் என்ஜினியர். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து அவர் தான் வந்து மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ணது. முக்கால்வாசி எல்லா ஒர்க்குமே இன்ஹவுஸ் தான் நடந்திருக்கு. ரெக்கார்டிங் என்ஜினியர் வந்து ஆண்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதில் பாடினவங்க கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தசேனன், அர்ணவ், கௌரி மனோஹரி, ஸ்ரீதா, ஐஷு அண்ட் ஹரிணி. ஸோ திஸ் இஸ் மை crew and this is my team. I am just representing them here.
ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்களுக்கும் வணக்கம். சில ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கோம். சில ஃபங்க்ஷன் வந்து ஞாபகப்படுத்தினா போவோம், சில ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சு போவோம். இது அந்த மாதிரி ஃபங்க்ஷன், ஞாபகம் வச்சு வர ஃபங்க்ஷன் இது. ஏன்னா அருண் அண்ணாவோட ஃபங்க்ஷன் இது. நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு. ஸோ அது என் வாய்ஸுங்க, நாய்ஸ். ஷூட்டிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவர் வந்து 1ஆம் தேதி இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் ரவி மறந்துடாதன்னு சொல்லிட்டாரு அருண் அண்ணா. அப்புறம் எனக்கு வந்துட்டு ஷூட்டிங் இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்களே, இவர்கிட்ட சொன்னால் டென்ஷன் ஆவார், அவங்கக்கிட்ட சொன்னால் அதோட டென்ஷன் ஆவாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் உட்காந்து யோசித்தேன், ஒரு பொய் சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு தொழிலுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லலாமா, உண்மையாகவே ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் காலில் கையில் அடிபட்டிருக்கு சொல்லலாமா அப்படின்னா, நீங்கள் எங்கே ஷூட்டிங் தானே பண்ணுறீங்க, எங்கே போய் விழுந்தீங்கன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். ஸோ இப்படி மண்டே அப்படியே பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது, கண்டிப்பாக இதுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தப்போ, சரி கடைசியாக நேர்மையாக வழியில் ட்ரை பண்ணுவோம், உண்மையாக சொல்லுவோம் அப்படின்னு போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். சார் இந்த மாதிரி அருண் அண்ணா வந்து எனக்கு பிரதர் மாதிரி சார், அவரோட ஃபங்க்ஷன் நான் போய் ஆகணும், எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அதெல்லாம் இருக்குன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஐ ஹாவ் டு கோ சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் தாராளமாக போங்க சார், நைட் ஷூட் தான் இன்றைக்கி, பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ஏன் இதை சொல்லக்கூடாதா என் முதல்ல, ஷூட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ கடவுளாக பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இன்றைக்கி நைட் ஷூட் அவரே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதுதான் கடவுளுக்கு உண்மையாகவே நான் தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து அருண் அண்ணா எப்படின்னா, பரத் சொன்ன மாதிரி அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பரத். அது உண்மையாகவே அது வந்து 100க்கு 100 உண்மை. ஹி இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி ஆக்டர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில், அருண் அண்ணா ஃபங்க்ஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன், எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே ஒரு ஹீரோ வந்து அவர் தான் அப்படின்னு. அது வந்து அது வந்து எத்திக்கலாக அது கரெக்டானு தெரியல நான் சொன்னது, பட் என் மனசுக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். பிகாஸ் டான்ஸ், ஸ்டண்ட், ஆக்டிங் எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆள் நான் பார்த்து ரசித்தது வந்து அருண் அண்ணா தான். எனக்கு விஜய் அண்ணா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் அருண் அண்ணா டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அண்டு சில படங்கள் வந்து விஜயகுமார் அங்கிள் சொன்ன மாதிரி அவர் சரியாக இல்லாத பீரியட்லேயும் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு, இல்லை இது என்ன நம்ம சினிமா, இது நம்ம ஜெயிக்காமல் யார் ஜெயிப்போம்னு நினச்ச நிறையா பேர் இருக்காங்க, அவங்க ஜெயிச்சும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து ரசித்த ஒருத்தர், நான் பார்த்து இன்ஸ்பயரான ஒருத்தர் அருண் அண்ணா. அண்டு பர்டிகுலராக நானும் ஃபேமிலின்றதுனால கண்டிப்பாக கௌதம் மேனன் சாரை தேங்க் பண்ணி ஆகணும். அவருக்கு வந்து இப்படி அவரை யாருமே பார்த்ததில்லை. அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு மனப்பக்குவமும் அந்த ஒரு பார்வையும் வந்து கண்டிப்பாக கௌதம் சாருக்கு தவிர வேறு யாருக்கும் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பார்வையை பார்த்த உங்களுக்கு உண்மையாகவே தேங்க்ஸ், அவருக்கு இப்படி ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு. அண்ட் அறிவழகன் சார், நான் வந்து ஈரம் படம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார். ஆனால் நிறைய பேர் திட்டினாங்க ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக பார்த்துறேன். பட் அந்த படத்தை வந்து அதை பற்றி சொன்னவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆசையோடையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையும் சொன்னாங்க, அவ்வளோ அழகாக இருக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முதல்ல குற்றம் 23 பார்த்துட்றேன், அதுக்கப்புறமா ஈரம் பார்க்குறேன். அண்ட் இன்னைக்கு ஹீரோ நம்ம விஷால் அவர்கள் ரொம்ப அழகாக பேசினார், தேவையானவங்களை தேங்க் பண்ணார். அண்டு ஆனால் அப்போ அவங்க தான் எப்போவுமே கூட இருக்கிறவங்கன்றது நல்லாவே தெரிஞ்சவர் அவர். அண்டு அதே மாதிரி தான் யார் அது அதே மாதிரி இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் தான். அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக வந்திருக்கோம்னு. ஒன்லி ஃபார் அருண் அண்ணா. அண்ட் அவர் நல்லா இருக்கணும், அவருடைய படம் நல்லா இருக்கணும். அண்ட் இந்த ஹோல் டீம் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன், இன்க்ளூடிங் ஹீரோயின், எவ்ரிபடி, ஆல் தி ஆக்டர்ஸ்.
கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து எப்போ வந்தாலும் சக்ஸஸ் ஆகும். அது நம்ம அகைன் அண்ட் டைம் அகைன் அது ப்ரூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ஒரு படம். நான் ட்ரெய்லர் பார்க்கலாம்லாம் நினச்சிக்காதீங்க, எனக்கு தனியாக போட்டு காமிச்சிட்டாரு. காருக்குள்ளெல்லாம் உட்காந்து சாங்லாம் போட்டு காமிச்சிருக்காரு. நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் படத்தை பற்றி. நாங்கள் ஃபைட்ஸ் பார்த்துருக்கேன், பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் காப் கேட்கணுமா? அவ்வளோதான். ஸோ கலக்குங்கன்னா ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் டு யூ அண்ட் தி ஹோல் ஃபேமிலி. உங்களுக்கு பணமும் வரணும், சக்ஸஸும் வரணும். இந்த படத்தில் ப்ரொடியூசராக பணம் வரணும், ஆர்டிஸ்டாக சக்ஸஸ் வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜயகுமார் சார். நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், யூ கேன் ஒன்லி டேக் அ ஹார்ஸ் டு த வாட்டர். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவர் தான் பண்ணார். அருண் எப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் அருண் வச்சு. அது வந்து நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த படம் ஷூட் பண்ணும்போதும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எந்த விதமான ஒரு ரிஹர்சலோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது அருண் தான். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி an eye opener to a lot of young filmmakers. நீங்கள் வந்து ரோக் ஃபில்ம் மேக்கிங் பணமே இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் யோட பேமஸ் ரெமினரேஷன். அதை தவிர என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ரோடில் ஓடுங்க அப்படின்னா ஓடுவார், அந்த காரில் ஏறுங்க அப்படின்னா ஏறுவார், ஸ்டண்ட்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பண்ணுவார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அஜித் சாரும் வந்து அருண் பண்ணுவார், கரெக்டாக இருக்கும், இட் வில் எலிவேட் மை கேரக்டர் ஆல்சோ அப்படின்னு அவர் சொன்னார். he was very gracious in that. And இந்த படமும் அதே மாதிரி தான். நானும் ரவி மாதிரி நானும் இந்த ட்ரெய்லர்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு முன்னாடியே போட்டு காமிச்சார். அந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அவர் நிறைய சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்னா இட்ஸ் அ காப் ஸ்டோரி. ஸோ காப் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, அவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்க நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஆக்ஷன், அவருடைய லுக் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க. லைக் டு விஷ் த ஹோல் டீம் ஆக்சுவலி ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த டீம் இங்கே ஒவ்வொருத்தரும் பேசுறது நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து வெளியில் நிற்கும் போது வந்து என்னடா பேசிகிட்டே இருக்காங்களா, சரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு அதுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் விஷால் needn't thank all the people who worked with him on this stage, but he did that and I really appreciate him for that actually. Vishal, you're doing a great job. I've listened to some of your work and even Pinjala was recently viral hit like they say. I really like the song. All the very best to you. Arivu, we go a long way. அவர் வந்து ஈரம் படம் வந்து இன்றைக்கி ஹாரர் ஜானர் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது அப்போயே அவர் பண்ணிட்டார், ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரு. அந்த படத்தில் மனோஜ் பரமஹம்சன் ஒரு கேமராமேன் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரானரியான டெக்னிக்கல் ஒர்க், வெரி டெக்னிக்கலி சவுண்ட். அறிவு ஆப்வியஸ்லி ஃப்ரம் ஷங்கர் சார் ஸ்கூல். அதுக்கப்புறம் டோட்டலாக வேற ஒரு ஜானரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம் ஒன்று பண்ணார். அந்த படம் வந்து நான் ஆக்சுவலாக அறிவோட ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அந்த டைமில் என்னை வந்து அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருப்பார், என்னுடைய செட்லேயே உட்காந்துருப்பார். ஏன் அருண் அப்படின்னு, ஏன் அறிவன் கேட்டால் அந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months என்னை வந்து விரட்டினார். இல்லை அருண், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான், நான் அதுக்குள்ளே போனேன்னா பிரச்சனை ஆகிடும், வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க, வேறு நிறைய ஹீரோஸ்க்கெலாம் பிரச்சனை ஆகிடும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த படம் ஐ லைக் த ஃபேக்ட் தட் யூ டேக்கன் ஃப்ரம் அ ஸ்டோரி, ஒரு நாவல்லேருந்து எடுத்து அதை நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு மெடிக்கல் த்ரில்லர் மாதிரி தெரியுது படம். ஐம் ரியலி கீன் டு see the film and like everybody else. Mahima, wish you all the best too. You're looking good in the film. Like to wish the whole team all the very best. Thank you so much. I want Arun to be here. He's my brother. This talks. Thank you, Vijay Kumar sir. Thank you, Silva Master. Thank you, J.M. Ravi sir. Thank you, Bharat sir. Thank you, Gautam sir. And thank you, Arivalgan sir. Thank you, Bhaskar sir. I thank the press guys. Without you guys, we are not here. I really thank you. I appreciate you. Anyways, everyone has spoken about this movie. I don't have much to say. I want to associate with Arun for a long time, and I want to associate with Gautam sir. Hopefully I work with him in the next movie. And thank you very much. All my friends, Kumar, and all the guys who worked with me, Raja sir, Pratham, all the director team, and I think so I've forgotten lots of people. Anyways. Sorry Pratham? Yes.
எலோகன் சார் எங்கே இருக்கார் அவர்? வாங்க சார். He is the main guy behind this hard work day and night. And thank you Suresh Chandra sir who really worked. And thank you everyone. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என் குடும்பத்தாருக்கும் இங்கே ஒருத்தரும் வந்திருக்கவங்க சொன்னாங்க இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி தான் இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே நான் என் ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேன். ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்தர் அவர் அப்படி தான், அவர் he gets nervous. ஸோ டக்குன்னு என்னை கூப்பிட்டு அவர் அவ்வளோதான் பேசுவார். he's like a brother to me as he said. இந்த படம் நாங்கள் வந்து இன் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட்ற ஒரு நிறுவனத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கு இந்தருக்கு முதல் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் குற்றம் 23ன்ற ஒரு ப்ராஜெக்ட் இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு ஹேண்டில். ஸோ ஐ நீடட் தட் சப்போர்ட். பட் போக போக இந்தர் செட் நானே இதை அண்டர்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு இந்தருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி 2 பேரும் அசோசியேட் ஆகி இப்போது இந்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கௌதம் சார் அகேன் ஐ கேன் கீப் தேங்கிங். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இந்த அளவுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்கேன். இந்த ஒரு நம்பிக்கை ஒரு என்கரேஜிங்காக இருந்த ஒரு விஷயம் கௌதம் சார் தான். அது என்னை அறிந்தால் அது மறக்க முடியாது. ஸோ அகேன் என்னோட டீம் டைரக்டர் அறிவழகன் சார் என்ன இருந்தாலுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணலாம் டு டேக் மீ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அறிவழகன் சார் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். I said I thought he'll be the right director to handle. ஏன்னா கௌதம் சாருக்கு அப்புறம் எனக்கு I needed someone who can handle me well. ஏன்னா பிகாஸ் ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனுக்கு முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹேட் so much of confidence அறிவழகன் சார் மேலே. அண்ட் முதல் தடவை போலீஸ் பண்ணுறேன் இந்த படத்தில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் இது ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸாக இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி லவ் தட். அண்ட் ஸ்கிரிப்ட் முக்கியமாக ராஜேஷ்குமார் சாரோட நாவலில் ஒரு தழுவல் நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் அறிவழகன் சார் டிட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் இட் வாஸ் அமேசிங். ஸோ ஐ தாட் இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டில் நம்ம அதில் இருந்தோம்னாவே போதும் அப்படின்னு நினச்சேன். எஸ் அஃப்கோர்ஸ் என்னோட மெனக்கடல்கள் நிறைய இந்த படத்தில் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட க்ரூ, மை காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட ஒர்க் பண்ண எல்லா நடிகைகளுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஆல் ஆஃப் தெம் சப்போர்ட்டட் மீ பிகாஸ் சேயிங் திஸ் என்னோட ப்ரொடக்ஷன் எங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று எவ்வளோ பேர் நான் வந்து போய் கேட்டால் கூட they really came out of the box and supported me. Thank you so much to all of them, Abhinaya, Suja, Mahima and all the actors who have acted in the film. And முக்கியமா என்னோட டெக்னிக்கல் டீம், சில்வா மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தார். எந்திரன் எல்லாம் பயங்கர பிஸியாக இருந்தார். ஸோ அப்போது நான் போய் இதை கேட்கும் போது சார் நீங்கள் பண்ணலாம் சார், நீங்கள் போங்க அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் அந்த மாதிரி. ஸோ என்னோட டைரக்டர் சார் டீமாக இருக்கட்டும், கேமராமேன் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், all the technicians. Sorry if I've missed out on anyone because we are running out of time. So எல்லாருக்கும் என்னோட நன்றி. என்னோட ஃபுல் ப்ரொடக்ஷன் டீம், ராஜா, இளங்கோ, எல்லாரும், he's mentioned everyone. And thanks to the whole entire family who was supportive and my friends who were supportive and all the time. Even my ups and downs, எல்லா நேரத்துலேயும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய ஃபேன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக தேவை. ஏன்னா அப்பா அது எப்போதுமே சொல்லுவாங்க. அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ ஹவ் பிளெஸ்ட் டு ஹாவ் சச் அ லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தட். அண்ட் இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன். பீயிங் ஆர் ஃபர்ஸ்ட் வெஞ்சர், ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். அண்ட் ஷுவர் இந்த படம் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. கூடிய விரைவில் படம் லான்ச் ஆக போகுது. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அண்ட் நிச்சயமாக வில் பி பேக் அகேன் on a special meet again on this film. And thank you so much. Thanks a lot. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நேரம்
நேரம் பற்றாக்குறை காரணமாக வந்து பேச்சை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றது கூட இல்லாமல் வந்து ஏன்னா முக்கியமாக வந்து வந்திருந்தவங்களுக்கும் சரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்வது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்றியமே அது கிடையாது, கடமையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஈரம் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் இது 4வது படம், என்னோட படம். ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் வந்து சம்பாதிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோன்னா வந்து மெயினாக வந்து அருண் விஜய் சார் இருக்கட்டும், நானும் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து இவ்வளோ பேர் வந்து ஜஸ்ட்டு வந்து நாங்கள் இன்வைட் பண்ணதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன் அத்தனை பேத்துக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையிலேயே வந்து இதுதான் வந்து நானும் அருண் சாரும் வந்து சம்பாதிச்ச ஒரு விஷயமாக வந்து ஒன்று வந்து அவங்களோட பெருந்தன்மை, அடுத்தது வந்து நாங்கள் எங்களோட வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து நான் சம்பாதிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஈரம் படத்தில் வந்து என்னுடைய படங்கள் அடுத்தடுத்து படங்களில் நடித்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அதுதான். ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சம்மந்தமும் கிடையாது. இன்றைக்கி குற்றம் 23ல் வந்து அத்தனை பேர் வந்து ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன்லேருந்து லாஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஹம்பிள்டாக வந்து சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம்னா அதுதான். நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு க்ரியேட்டராக. அதே மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த விஷயம் எப்போவுமே மனசுக்குள்ளே இருக்கட்டும். இந்த இப்போ வந்து மைண்டில் இருந்து ஏன்னா ஒரு பேர் மிஸ் பண்ணாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து என்னுடைய கொலீக்ஸ், அதாவது என்னோடய ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன் பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே உட்காந்துருக்கவங்க வந்து எல்லாருமே வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள் அப்படின்றது மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே வந்து எங்கள் அருண் சரியும் என்னையும் சேர்ந்து உண்மையிலேயே வந்து படங்களை பார்த்து விரும்பி இன்றைக்கி வந்திருக்காங்க. வெல் விஷஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தனஜயன் சார் இருக்கட்டும், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமாக இருக்கட்டும். ஏன்னா நான் அடிக்கடி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் சொல்லுவேன், என்னோடய ஃப்ரீ பிஆர்ஓ வந்து அவங்க தான் அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டராகவும் வந்து தெளிவாக வந்திருக்காங்க. அப்புறம் டைரக்டர் சசி சார் எல்லாருமே வந்து என்னோடய பக்கா வெல்விஷன் சொல்லுவாங்க. எஸ்பி ஜெனசன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பரத் அப்படின்ற ஒரு விஷயம், அவருக்கும் வந்து என்னோடய நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஜெயமணி சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், காமெடியாக சொன்னார், அது என்னோடய வாய்ஸுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வாய்ஸை தான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இன்றைக்கி அவரோட வாய்ஸ் மூலமாக தான் வந்து அத்தனை படங்களோட சமூக கருத்துக்களையும் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம், சக்ஸஸ் ஆக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் உண்மையிலேயே வந்து நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன் சார். ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி படத்தோட ஹீரோ அருண் சார் வந்து என்ன சொல்ல இந்த படத்தில் வந்து அதிகமாக உழைச்சிருக்காரு, அதிகமாக வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அப்படி இப்படின்னு வந்து நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவருக்கான உழைப்பை வந்து அவர் எப்போவுமே எல்லா படத்துலையுமே வந்து போட்டுட்ருக்காரு. நான் வந்து என்னோடய விஷயத்தில் வந்து ஒரு டைமென்ஷன் மாற்றினேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு டைமென்ஷன் வந்து கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுது. ஸோ அந்த ஒரு டைமென்ஷன் தான் நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கும் சரி இந்த படத்தில் வந்து நான் அதிகமாக உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஸ்டார்டிங் ஈரம்லேருந்து எப்படி உழைப்பு கொடுத்துருக்கணும் அதே உழைப்பு தான். ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து லைஃப்பில் வந்து அந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோரும் சும்மா லக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லக்குன்னு நான் சொல்ல விரும்பல. உண்மை உழைப்பிற்கு மேலாக வந்து ஒரு டைம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர், ஒரு சக்தி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அமையும் அப்படின்றது என்னோட முழுமையான நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் 3 விஷயங்களும் சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னுடைய டெக்னீஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் கௌதம் சார், நான் சங்கர் சார்ட்ட வந்து கற்றுக்கிட்டாலும் வந்து என்னுடைய டெக்னீஷியனை வந்து நான் சூஸ் பண்ணுறது வந்து மணி சார், நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்றத விட முதல்ல நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு நம்மளோட விஷயம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்களோட கரெக்ட் டேலண்ட்டை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியன் தான் நீங்கள் இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் தான் நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈரமாக இருக்கட்டும் இன்றைக்கி வரைக்குமே வந்து என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியன். அதே நேரத்தில் அவங்களோட விஷன், அவங்களோட திறமையை வந்து எந்தளவுக்கு அந்த படத்தில் போடலாம் அப்படின்னு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து நீங்கள் படத்தில் வந்து பார்க்குற ஒரு அவுட்புட்டு. ஸோ என்னுடைய கேமராமேன் பாஸ்கராக இருக்கட்டும், எடிட்டர் புவனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் சக்தி வந்து முதல்ல 2 படங்களும் வந்து எனக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து சரியாக மேலே. ஸோ 6வது சினத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து செட் ஆச்சு.
அப்புறம் ஸ்டென் மாஸ்டர் சில்வா அண்ட் வேகா சார் 2 பற்றியும் வந்து ஒன்றா நான் வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா மோர் தென் ஒரு டெக்னீஷியனாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருந்தவர் அவர் தான். அது வந்து டசன்ட் மேட்டர் அபவுட் மணி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு படங்கள் சில படங்கள் வந்து ஃப்ரீயாகவே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு காரணம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு தான். தேங்க்ஸ் செல்வா மாஸ்டர் அண்ட் வேகா சார். அப்புறம் ஒவ்வொருத்தரையாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும். அப்புறம் வந்து ஸ்டார்டிங் அதான் ஏன்னா ஒரு யாரையுமே வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படின்றக்காக ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்ட் சவுண்ட் இன்ஜினியர். ஏன்னா இந்த படத்தில் வந்து சவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பெருசாக வந்து பேசப்படும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் ஸ்கிரிப்டும் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியில் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மேனேக்ஸா வரைக்கும் வந்து காஸ்டியூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அவங்களுக்கான உழைப்பு, இந்த படத்துக்கான விஷன் வந்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வர்றது வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து ஒரு விஷயம் வந்து எங்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி. என்னென்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லுவார். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு படம் வந்து ஒரு வீடு அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எந்தளவுக்கு வந்து இந்த செங்கலை வந்து ஒரு செங்கலாவது வச்சுருக்கோமா அப்படின்னு வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் பார்த்து பெருமிதப்படுறமா இருக்கணும். அதுதான் வந்து அவன் உழைச்சதுக்கான வந்து ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் அப்படின்னு. ஸோ அது வந்து டைரக்டருக்கும் தெரியும், அந்த தனிப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தெரியும். ஸோ அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சாவே போதும் அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு முழுமையாக அந்த படத்தில் அடையிறான்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண என்னோடய அசோசியேட் டைரக்டர்ஸ் குமார், இனாசி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் செந்தில், ராம், மணி, ஆனந்த், மோகன் எல்லாத்தையும் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அப்புறம் என்னோடய மெயின் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடியூசராக வந்து இந்தர்குமார் சரியும் அருண் சரியும் வந்து நான் சொல்லி ஆகணும். பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் வந்து எனக்கு வெவ்வேறு விதமான ப்ளஸஸ் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ப்ளஸஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா வந்து எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து, சார் வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து பணம் மட்டுமே போடாமல் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் போகணும் சார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த காலேஜ் தெரிஞ்சதாக இருக்கும், இன்னொரு ப்ரொடியூசருக்கு வந்து ஸ்கூல் தெரிஞ்சதாக இருக்கட்டும், இல்லை அவங்க பர்டிகுலர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார், தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நான் வந்து அருண் சார்கிட்ட வந்து நான் கேட்டேன். அதுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் மைண்டில் வாங்கிட்டார். அது த்ரோட் வந்து படம் முடிக்கிற வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் லொக்கேஷனாக இருக்கட்டும், பெர்மிஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தன்னை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோ அப்படின்றத மறந்து வந்து ஒரு இன்வால்வ் ஆகி அவர் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலேயே வந்து தேங்க்ஸ் லாட், அமேசிங் சார், தேங்க்ஸ் லாட் சார். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு வந்து நான் வந்து மனசார ஒரு விஷயம் சொல்வேன் அருண் சார்ட்டு, இந்தளவுக்கு வந்து இந்த படத்தோட, ஏன்னா இந்த படம் வந்து 45 டேஸில் முடித்தோம். ஏன்னா ஆர்எஸ் நம்ம வந்து நான் 40 டேஸில் முடித்தேன், 45 டேஸில் முடித்தேன். ஆனால் படத்துக்கான அத்தனை விஷயங்களை வந்து நம்ம உழைப்பை மீறி வந்து படத்தில் ஒரு குவாலிட்டி தெரியுதுன்னா, நான் கேட்ட லொக்கேஷன் வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து பெர்மிஷன் வாங்கி கேட்டு எதை பற்றி கூச்சப்படாமல் வந்து கேட்டு வாங்கி கொடுத்து எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து தான். ஸோ நான் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த விதத்தில் வந்து அருண் சார் வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து ஒரு விஷயம், ஸோ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஈரம் படம் முடிச்சதுக்கப்புறம் சரி, வல்லினம் படம் முடிச்சதுக்கப்புறம் சரி, ஒரு இதான சினிமாவில் வந்து எப்படிலாம் பேசிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிகமான ஏன்னா நான் மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஷூட்டிங் டேஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, பட்ஜெட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது எந்த மாதிரியான ஒரு டாக்னா, ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்டை போய் கேமராமேன் வந்து அசிஸ்டண்ட் வந்து பார்க்க போயிருக்காப்புல. ஏன்னா உங்கள் டைரக்டர் வந்து வல்லினம் படத்தில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷூவோட பிரிண்ட்டு ஸ்டாம்ப்பு, அதை வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. உடனே வந்து என்னோடய அசோசியேட் வந்து யார் சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னாப்புல. நான் வந்து இல்லை சொன்னாங்க அப்படின்னு. சொன்னாங்க தானே, என்ன அது வந்து ஷூட்டிங்கே கிடையாது, அது டிசைன் பண்ணது அப்படின்னு. ஸோ நானும் என்னோடய டிசைனர் பவன், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய ஈரம் படத்துலேருந்து எத்தனை படத்துக்கும் ஒர்க் பண்ணுவார். அவர் வந்து பண்ண 15 நிமிஷத்தில் பண்ண ஒரு டிசைன் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு 3Dயில் பண்ண ஒரு டிசைன் வந்து அதோட எஃபர்ட் வந்து தெரியாது. அது வந்து கௌதம் சார் வந்து ஃபஸ்ட்டு அந்த டிசைனை போய் காமிக்கும் போது அப்படியே வந்து ஒரு டைரக்டராக பாராட்டினார். அது இன்ன வரைக்கும் என் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு ஹானராக நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் அந்த படத்தை வந்து சார் இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஆர்எஸ்எம் 40 டேஸும் ஒரு 45 டேஸ்லேயும் வந்து இது எடுத்தேன். ஆனால் ப்ரொடக்ஷன் வேல்யூவில் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்து கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.
ஃபைனல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரே ஒரு ஷார்ட் டேர்மில் சொல்லணும்னா, லைஃப்பில் வந்து எனக்கு என்னை எப்பவுமே நேசிக்கிற என்னுடைய ஒய்ஃப் ஹீராவை இருக்கவும், அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸ், அப்புறம் என்னுடைய இன்றைக்கி வந்து அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, எங்கள் பெரியம்மா பெரியப்பா வந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு முடியாமல் சில விஷயங்கள்லாம் வரலைனாலும் எங்கள் வந்து பெரியப்பா பெரியம்மா வந்திருக்காங்க, ஹீரோ அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்ன நேசிக்கிற வந்து இவங்களுக்கும், அதே மாதிரி நான் வந்து நேசிக்கிறேன், என்னோடய சினிமாவை நேசிக்கிறேன் அத்தனை பேருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் எந்தளவுக்கு நேர்மைன்றது என்னை சுற்றி இருக்கும் சொல்லிட்டோம். ஆனால் வந்து என்றைக்குமே வந்து என்னோடய சினிமாவுக்கு வந்து நான் நேர்மையாக தான் இருக்கேன். அதை தான் இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து நான் அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து இந்த சக்ஸஸ் கொடுக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். Thank you.